வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். பல விதமான எதிர்ப்புகள் சொந்த கட்சியிலேருந்தே வருது. புரட்சியாளர் லெஃப்ட் பாண்டி அவர்லாம் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா அப்பாவை பார்த்து ஏழை வெட்டி விடுவேண்டா ஏழை. திருப்போணம்ல சாய் சரவணகுமார் ஒரு RSS வாதி, பேராவூரணியோட வேட்பாளர். அவர் பேரு சுந்தரகாண்டியன். அவர் 10 கொலை முயற்சி, கொள்ளை, ஆட்கடத்தல், 13 கிலோ கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ ஒரு 10 நாளாக தான் ஜாமீனில் வெளியேற்காரு. புதுக்கோட்டையில் ஏனாதி மகன் அப்படின்னு மதன், இவர் எவ்வளவு பெரிய ஒரு சமூக போராளினா ஒரு பாலியல் குற்றவாளி, A1 குற்றவாளி. ஜெகநாத் மிஸ்ரா ஜாதி வெறியன். கவுண்டம்பாளையத்தில் கேன்சரு, பக்கவாதம், மூலம், பித்தம், எய்ட்ஸு எல்லாத்தையுமே சோழியை உருட்டியே தீர்த்துருவாங்க ஒரு ஜோசியக்காரன். அந்த மூட நம்பிக்கை முட்டாளுக்கு தான் நம்ம விஜய் அண்ணா சீட்டை கொடுத்துருக்காரு. தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் நிர்வாகிகள் போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, ரோட்டில் உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. நீங்கள் போய் நடு ரோட்டில் நின்று மருந்தை குடிச்சு செத்து போனா கூட சரி, இந்த பட்டியல் மாறாது. மாநில அளவில் ஒரே ஒரு பெண் நிர்வாகியே சொல்லுங்க, இருந்த ஒரு பொண்ணு மருந்தை குடிக்குது, இன்னொரு பொண்ணு மதுரையில் மருந்தை குடிக்குது, இன்னொரு வீட்டில் மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ளே பூந்து ஒரு பொண்ணை என்னோட காம இச்சைக்கு அடங்கு நான் உனக்கு இது தரேன்றான். தாவேகா தலைவர் இந்த பட்டியலை ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? காசு இருக்கா அவனுக்கு, அவ்வளோதான். மற்றபடி நீ என்ன பொறுக்கிய வேணா இருந்துக்கோ, என்ன வேணாலும் இருந்துக்கோ. ஜாதி பார்த்து தான் நீ சீட்டே கொடுத்து. அவருமே அந்த ஆஸ்பெக்ட்ல தான் பெரம்பூர் தகுதியை சூஸ். பெரம்பூர்ல மதம் பார்த்தா நீ நிக்கிற. விஜய்க்கு உண்மையிலேயே திராணி, தில்லு, கெத்து எல்லாமே பெரிய ஆளா இருந்தாருன்னா நீ குளத்தூர்ல போட்டிடு. தன்னோட ரொம்ப நீண்ட காலமாக டிரைவராக இருந்த அவரோட மகனுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு. டிரைவருக்கு பல ரகசியங்கள் தெரியும், டிரைவர் யாருக்கு டிரைவராகவும் இருந்தாருன்னு தெரியும், அதனால ஏதாவது இருக்கலாம். வணக்கம். வணக்கம். தேர்தல் பரபரப்பாக ஆக ஆரம்பிச்சிருச்சு. தேர்தல் களம் ரொம்ப முக்கியமான விஷயமா பார்க்கப்படுறது. இன்னைக்கு 4வது ஒரு பெரிய கட்சி அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அளவில் 4 முனை போட்டியாக நாங்கள் தான் இருப்போம் அப்படின்னு சொல்லி தாவேகா எல்லா இடத்துலையும் பேச 2 பேருக்கு போட்டின்னு அவர் சொல்றதா, அவனை போய் 4வது இடத்துல நல்லாவே இருக்க மாட்டீங்க நீங்களாம். இல்லை, நாங்கள் நல்லா இருக்க மாட்டோம். ஆமா, பின்ன 4வது இடத்துல தள்ளி விடுறீங்க. இல்லை, அவரு இப்போ வந்திருக்கிறதுனால 2 பேர்னு வச்சுக்கிறாரு. நம்ம ரொம்ப வருஷமா அரசியலை பார்த்துட்டு இருக்கிறதுனால ஆல்ரெடி 3 முனை போட்டியா இருந்து இப்போ 4 முனை போட்டின்னு ஏன் 3வது இடத்துல யாரு? நாம் தமிழர். அவர் அந்த லிஸ்ட்ல இல்லையா? சரி, உங்க லிஸ்ட்ல இல்லைன்னு நினைக்கிறேன். சரி, அது பொறுமையா வருவோம். இப்போ நேத்து வேட்பாளர்கள் பட்டியலை அறிவிச்சிருக்காரு விஜய் அவர்கள். பல விதமான எதிர்ப்புகள் சொந்த கட்சியிலேருந்தே வருது இந்த வேட்பாளர்கள் அறிவிப்புக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வேட்பாளர்களே கிடைக்கல, 40-50 பேர் கூட கிடைக்காத நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் பேசினாங்க. இப்போ அந்த இடத்துல இருந்து இந்த 234 தொகுதிகளுக்கும் வேட்பாளரை தேர்ந்தெடுத்திருக்காங்களா இல்லை பொறுக்கி போட்டிருக்காங்களா அப்படின்ற எண்ணமும் வருது. நீங்க எப்படி பாக்குறீங்க? முதல்ல விஜய் பாராட்டுகள். ஏன்னா 234 அறிவிச்சிருக்காரு, வேட்பாளரே இல்லைன்னு நான் கூட சொன்னேன். அப்போ என்ன செஞ்சாருன்னா, சரி நமக்கு வேட்பாளர் வேணும், காசு இல்லைன்னாலும் பரவாயில்ல, அவன் யாரா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது ஒரு 10 கொலை பண்ணவன் வரான். 10 கொலை பண்ணவன், கொலை முயற்சி, ஆட்கடத்தல், கஞ்சா வித்து போலீஸ் ஸ்டேஷன் போய்ட்டு வரான். என்னங்க வேட்பாளராக நான் வரேன், நான் சம்பாரிச்சு வச்சுருக்கேன், கொலை பண்ணியே காசு நிறைய சேர்த்து வச்சுருக்கேன் அப்படிங்கிறான். அப்படியா, அப்போ வாங்க. ஆனால் ஒரு சின்ன சிக்கல், இப்போ நான் கஞ்சா விற்று மாட்டி பெயிலில் வந்திருக்கேன், பெயிலில் வெளியே தானே இருக்கீங்க, நில்லுங்கன்னு சீட்டு கொடுத்துருக்காரு ஒரு ஆளுக்கு. அப்புறம் A1 பாலியல் குற்றவாளி. இப்படி பல பேரோட பட்டியலை நேற்றே எடுத்து வச்சுருக்கேன். நான் திரும்பவும் மறுபடியும் சொன்னது தான், இவங்ககிட்ட ஆள் இல்லை, மற்ற கட்சியில் இருக்க அதிருப்தியில் இருக்கவனை தூக்கி உள்ளே போடுறது, எவ்வளோ ஃப்ராடுத்தனம் பொறுக்கித்தனம் பண்ண முடியுமோ எல்லாத்தையும் போட்டிருக்காங்க. அதில் உன்னதமான முதல் வேட்பாளர் சமூக போராளி புரட்சியாளர் லெஃப்ட் பாண்டி. அவர்லாம் நாளைக்கு சட்டமன்றத்துக்கு வந்தாருன்னா அப்பாவை பார்த்து ஏழை வெட்டி விடுவேண்டா ஏழை அப்படின்னு. அப்பா ஒன்று சொல்லுவார், வெளியே தூக்கி போடு, அவை காவலர்கள் வெளியே தூக்கி போடுங்க, அந்த பையில ஓவராக பேசிக்கிறீங்க, இனி அவனுக்கு MLA ரத்து பண்ணுங்கன்னு அனுப்பிச்சி விட்ருவார். இப்படி தான் பேசுவார் அவர் ஒரு வேட்பாளர். அடுத்ததா திருப்போணம்ல சாய் சரவணகுமார் ஒரு RSS வாதி. RSS பேரணியில் கலந்துக்கிட்டு RSS சித்தாந்தத்தை தமிழ்நாட்டில் முழு வீச்சில் செஞ்சுக்கிட்டு இருந்தவர். RSS தேர்தலில் போட்டியிடாது, ஏதாவது ஒரு கட்சியில் ஏறி ஊடுருவி ஒரு துரந்தர் மாதிரி உள்ள ஊடுருவி ஏமாற்றி வேலை செய்யும். அப்படி அனுப்பப்பட்ட சாய் சரவணகுமாருக்கு அண்ணன் திருப்போணத்தில் சீட்டு கொடுத்துருக்காரு. நான் சொன்னேன்ல ஒரு வேட்பாளர் 10 கொலை பண்ணியிருக்காருன்னு, அவர்
குற்றவாளி, நான் பொய் சொல்லலை, சும்மா குற்றச்சாட்டா வைக்கல, நிரூபணம் செய்யப்பட்ட இது. பேராவூரணியோட வேட்பாளர், அவர் பேரு சுந்தரகாண்டியன். அவர் 10 கொலை முயற்சி, கொள்ளை, ஆட்கடத்தல், 13 கிலோ கஞ்சா வழக்கில் கைது செய்யப்பட்டு இப்போ ஒரு 10 நாளாக தான் ஜாமீனில் வெளியே இருக்காரு. அவர் தான் நாட்டை திருத்த போறாரு, நாட்டை காப்பாற்ற போறாரு. இப்போ அந்த பொறுக்கி பக்கத்தில் நம்ம ஆதவர்ஜுனா நின்று கஞ்சா சட்ட ஒழுங்கு சரியில்லை, அங்கே பார்த்தாலும் கொலை நடக்குது, கொள்ளை நடக்குது, போதை பொருள் இதுவாக இருக்குன்னு இவர் பக்கத்துல இருந்து இவர் பேசுவார். நினைச்சு பாருங்க எப்படிப்பட்ட திருட்டு பயல்களை நம்ம பார்க்குறோம் தமிழ்நாடுன்னு. அடுத்ததா புதுக்கோட்டையில் ஏனாதி மகன் அப்படின்னு மதன், இவர் எவ்வளவு பெரிய ஒரு சமூக போராளினா, ஒரு பாலியல் குற்றவாளி, A1 குற்றவாளி. A1 குற்றவாளினா நேரடியா தொடர்புடையவர் இவர். அடுத்ததா ஜெகநாத் மிஸ்ரா, இவர் யாரு தெரியுமா? ஜாதி வெறியன். அவரே மேடையில சொல்றாரு, அவரே நான் கட்சிக்காரன் இல்லடா, நான் ஜாதி வெறியன். அப்படியே பின்னாடி நீங்க அம்பேத்கரும் பெரியாரையும் அவெல்லாம் பார்த்துட்டு நம்மளே செருப்படுத்த அடிச்சுக்கணும் விஜய்லாம். ஜாதி வெறியனுக்கு ஒரு சீட்டை கொடுத்துருக்காரு அவரு. அடுத்ததா RSS வாதி நிர்மல்குமார், இவரை திருப்பரங்குன்றத்துல நிப்பாட்டுறதுக்கு காரணம் என்னன்னா, அங்க பாஜகவுல இருந்து சீனிவாசன்றவரை நிப்பாட்டணும். அவர் நிப்பாட்டினா தோத்து போயிடுவோம், அசிங்கமாயிருவோம். அங்க வேற வெயிட் கேண்டிடேட், ஒரு ஃபீமேல் கேண்டிடேட்டை போட்டானுங்க திமுகல நல்லாவே இருக்காது. நீங்க கீர்த்தி பாண்டியனை போட்டு பாஜகவும் அதிமுகவும் ஓட விட்டுருக்கீங்க. அவங்க போட்ட உடனே இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல. இப்ப நம்ம RSS காரன் அங்க நிக்கணும், ஆனா நம்ம ஆளா இருக்கக்கூடாது, வேற கட்சியில இருக்கவனா நிக்கணும். அப்ப நம்மள எவனா துரந்தர் இருக்கானான்னு பாரு அப்படின்னும் போது இங்க இருந்து அனுப்புனாங்கல்ல, ஒரு 2 வருஷமா துரந்தர் வேலை பார்த்துட்டு இருக்காருல உளவாளியா CTR நிர்மல்குமார், அவர் உசிலம்பட்டியில நிக்க வேண்டியது அப்படியே தூக்கி இந்த பக்கம் போட்டு அவருக்கு ஒரு சீட்டை கொடுத்தாச்சு. இப்ப இந்த ஒரு உளவாளி வந்துட்டாரா. அடுத்ததா கவுண்டம்பாளையத்துல ஒரு பொண்ணு கேன்சரு, பக்கவாதம், மூலம், பித்தம், எய்ட்ஸு எல்லாத்தையுமே சோழியை உருட்டியே தீத்துருவாங்க. ஒரு ஜோசியக்காரன், மூட நம்பிக்கை முட்டாள். அந்த மூட நம்பிக்கை முட்டாளுக்கு தான் நம்ம விஜய் அண்ணன் சீட்டை கொடுத்துருக்காரு இவர். அடுத்து பூம்புகாரில் ஒரு விஜய பாலனா, விஜயலயன், இவர் ஒரு பிஜேபிக்காரர். போன வாரம் கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் பிஜேபியோட ஆக்டிவ் மெம்பராக இருந்தவர். பேனர் வைக்கிறது, எல்லா பேனர்லையும் அவரை பார்க்க முடியும், ப்ரூஃபோடவே தரேன். இவருக்கு இப்போ பூம்புகாரில் தொகுதி. அடுத்ததா நம்பர் 1 பெரிய ரவுடி மரிய வில்சன், கல்வி தந்தை அப்படின்ற போர்வையில் வாழ்ந்துகிட்டு இருக்க ஒரு ரவுடி. அவர் பற்றின ரகசியங்களை இன்னும் ஒரு 2-3 நாளில் வெளியிடப்பார். அது அவர் கிட்டத்தட்ட அவர் மேலே மட்டும் ஒரு 5 வழக்குகள் A1 குற்றவாளி. 10 பேர் அவருடைய கல்லூரியில் இறந்ததுல A1 குற்றவாளி, போலி ஆவணங்கள் வச்சு லோன் வாங்கினதுல, வெண்டாரை ஏமாத்தினதுல, இப்படி பல வழக்குகளில் A1 குற்றவாளியை தேடி கண்டுபிடிச்சி சீட்டு கொடுத்துருக்காரு. அடுத்து காஞ்சிபுரத்தில் செய்யாறில் இந்த 2 தொகுதியிலையுமே தூசி மோகன் அப்புறம் ரஞ்சித் குமார், இவங்க 2 பேருமே அதிமுகவில் சீட்டு மறுக்கப்பட்டவர்கள். எங்கடா சீட்டு கிடைக்கும், எவனா தருவானானோடனே இங்கே ஒரு காலியாக இருக்கும், தூக்கி போட்டாங்க. இப்போ இந்த மாதிரி உள்ள இடைச்சொருகள் வந்ததுனால தான் அஜித்தா மாதிரி ஆளுங்க, பாவம் லைலாமணி மாதிரியான ஆளுங்க, இப்படியான ஆளுங்கள்லாம் இன்னைக்கு ஓரங்கட்டப்பட்டு ரோட்டில் நிற்கிறான், போராட்டம் நடத்துகிறான். அவங்க எல்லாருக்குமே ஒன்று சொல்கிறேன், நீங்கள் போய் நடு ரோட்டில் நின்று மருந்தை குடிச்சு செத்து போனால் கூட சரி, இந்த பட்டியல் மாறாது. ஏன்னா இவங்க எல்லாருமே பெரிய மாஃபியா. 10 கோடி 15 கோடியை கொடுத்து சீட்டில் நிற்கிறான். இந்த 10-15 கோடியை அவன் கட்ட பஞ்சாயத்து பண்ணி ரவுடித்தனம் பண்ணி எந்த வழியிலையோ அடுத்த 2 மாதத்தில் தூக்கிடுவான். அதனால தான் இவனை நிப்பாட்டுறாங்க. அதனால நீங்கள் என்ன ஆர்ப்பாட்டம் பண்ணாலும், நீங்கள் நினச்சிங்கல்ல ஒரு ஃபோர்ஸ், ஒரு மாற்றம், ஒரு ஊழலை ஒழிக்க போகிறாரு, ஒரு ஸ்கேம், ஒரு போதைக்கு எதிரானவன்னு சொன்னார்ல, அது எல்லாமே இந்த வேட்பாளரை வச்சே நம்ம சொல்லிடலாம் இவ்வளோ மோசமானவனுங்களா அப்படின்னு. இல்லை, இந்த இடத்துல இதுதான் ரொம்ப முக்கியமானதாக பார்க்கப்படுது. என்ன அப்படின்னா, ஊழலை ஒழிக்க போகிறேன், இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு கிடைக்க வேண்டிய எதுவுமே கிடைக்கல, போதைப்பொருள் பழக்கம் அதிகமாகிடுச்சு, பெண்களுக்கு மிகப்பெரிய கொடூரங்கள், கொடுமைகள் இந்த ஆட்சியில் நடக்குது. சொல்கிறேன், பெண்களுக்கு முதல் விக்ரவாண்டி மாநாட்டில் 33%-50% 50% வேட்பாளரை நான் நிப்பாட்டுவேன்னாரு. 10 கூட நிப்பாட்டல, 10% கூட நிப்பாட்டல. நீ என்ன கிழிக்க போற? இப்போ ஒருத்தண்ட கேட்டதுக்கு அவன் சொன்னா பாருங்க ஒரு ஸ்டேட்மெண்ட்டு, எங்க அண்ணனுக்கு இப்போ பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, எதுக்கு சட்டமன்றத்துக்கு வரதுக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை, ஸோ முதல்ல அண்ணன் CM ஆகி இந்த 10% உள்ள உட்கார வச்சுருவாரு, அதுக்கப்புறமா
முழுமையா நிறைய பேரை சீட்டு கொடுத்து பெண்களுக்கு சீட்டு கொடுப்பாரு. இப்போதைக்கு பெண்களுக்கு வெளியே வரவே பாதுகாப்பு இல்லை, அதனாலதான் சீட்டு கம்மியா கொடுத்தாரு. இல்லை இது சொல்றதெல்லாம் கேட்கும்போது ஒரு மாதிரி நமக்கு வெறுப்பா இருக்கு. அது ஒண்ணு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஓகே அட்லீஸ்ட் இவராது வந்து ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தட்டும். இந்த இவ்வளோ காலமா 50-60 வருஷமா ஆண்டுகிட்டு இருந்த இந்த கட்சிகள் வந்து இந்த தமிழகத்துக்கோ தமிழ்நாட்டுக்கு எதுவுமே பண்ணாத வகையில வரட்டுமே. சீமான் மாதிரி ஆட்களும் பேசிட்டு தான் இருக்காங்க, வரல. சரி, விஜய் வந்து ஏதாவது ஒரு மாற்றம் பண்ணுவாருன்னு நினைக்கும் போது இந்த வேட்பாளர் பட்டியலில் இவ்வளோ பெரிய விஷயங்கள் நடந்திருக்கு. தொடர்ச்சியாக அந்த கட்சிக்காரவங்க புதுச்சேரியில் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணும் போதே ஒரு பெரிய போராட்டம் நடந்தது. இன்னைக்கு தமிழகத்தில் வேட்பாளர்கள் அறிவிச்சதுக்கு அப்புறமா தொடர்ச்சியாக எல்லா பக்கமும் நிர்வாகிகள் வந்து போராட்டத்தில் ஈடுபடுறாங்க, ரோட்ல உட்கார ஆரம்பிச்சிட்டாங்க. இது பார்க்கும்போது நமக்கு அதிருப்தின்னு தெரியுது. பட் அந்த ஆதரவு தெரிவிக்கிறவங்களுக்கு இது என்ன மாதிரியான ஏமாற்றமான மனநிலையை ஏற்படுத்தும்? இல்லை இந்த உண்மையாவே இந்த ஒரு சீட்டுக்கு எம்எல்ஏ சீட்டுக்கு 15 கோடியா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கு. என்னடா இப்படி பண்றீங்க அப்படின்னு. அவங்க எல்லாருமே எதுக்கு ஆசைப்படுறாங்கன்னா, ஒரு அமைச்சரை எதிர்த்து நிக்கணும், இல்ல அரசியல்ல நிக்கணும், ஒரு ஃபேஸ் வேணும், அவ்வளவுதான். இவர் வந்து ஒரு அரசியல்வாதி, இவர்கிட்ட நெருங்கக்கூடாது, நம்ம வழக்குல இருந்து தப்பிக்கணும்னா நமக்கு ஒரு அரசியல் பிம்பம் வேணும். ஒருத்தன் ஊருக்குள்ள ரவுடியா சுத்துவான், எப்படி மாசம் கட்ட பஞ்சாயத்து, திருட்டு தொழில், அது இதுன்னு பண்ணிக்கின்னு ஏமாத்தி எப்படியோ ஒரு 10 கோடி 20 கோடி சம்பாதிக்க கூட ஒரு ஆளா இருப்பான். ஆனா அவனை போலீஸ் பிடிச்சிட்டு போயிடும், குண்டார் சட்டத்துல போடும், என்கவுண்டர்ல போடும். அப்ப அவனுக்கு ஒரு 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 சேஃப்கார்டு வேணும் அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி வேணும். பிரபல ரவுடி கைது, இந்த செய்தியை பார்க்கும்போது மக்களுக்கு அப்பாடா ஒரு ரவுடி கைது அப்படின்னு இருக்கும். பிரபல டிவிகே நிர்வாகி கைது, இப்படி பார்த்தா எப்படி இருக்கும்? சே, டிவிக்கே வரும், இந்த அரசு ரொம்ப ஒடுக்குது. ஆனா அவன் செய்தி ஒண்ணுதான், கஞ்சா கடத்திருக்கான், கொலை பண்ணியிருக்கான், கொள்ளை பண்ணியிருக்கான், ரெண்டு ஒண்ணுதான். அப்போ ஒரு போர்வைக்குள்ள போயிட்டா நம்மளுக்கு தியாகி பட்டம் கிடைக்கும்ல, அந்த தியாகி பட்டம் வாங்குறதுக்கு தான் இவனுங்க எல்லாருமே. இந்த ஒரு அக்கா ஒண்ணு, கீர்த்தனான்னு ஒரு அக்கா, விருதை மகள் கீர்த்தனான்னு சுத்திக்கிட்டு இருக்கோம். நான் ஒரு சோசியல் ஆக்டிவிஸ்ட், நான் பயங்கரமான போராளி, நான் அநியாயத்தை கண்டா பொங்குவேன், ஆத்திரத்தை கண்டா எம்புவேன்னு பயங்கரமா பேசிக்கிட்டு விருதுநகர் முழுக்க சுத்திக்கிட்டு இருந்துச்சு. நானும் பார்த்தேன், பரவாயில்லையே, இளம் வேட்பாளர், இளம் பொண்ணா இருக்கு, நல்லா இருக்கே அப்படின்னு நானும் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். இது எங்கேயாவது சிக்கல்ல வரும்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். விருதுநகர்ல இருக்கிற இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு அக்கா பக்கபலமா இருந்துக்கிட்டு அவங்க கூட கொலா போடுறது, அவங்க ஃபாலோவர்ஸை எடுத்துக்கிறது, இப்படியே குறுக்கு வழியிலேயே வளர்ந்து நான் அப்படியே போஸ்டர் இங்கே ஒட்டக்கூடாது, பேனர் இங்கே ஒட்டக்கூடாது, ரோடு சரியில்லை, தண்ணி வரல, அப்படி இப்படின்னு இப்போ அந்த பிரச்சனைகள்லாம் எடுத்து பேசிக்கிட்டே இருந்துச்சு. அப்போ ஒரு ஃபர்ஸ்ட் இன்ஃப்ளூயன்சஸ் மீட் நடக்குது. அந்த மீட்டில் அங்கே இருக்க எல்லாரும் கேட்குறாங்க, உங்களுக்கு பின்னாடி ஏதாவது அரசியல் கட்சி பின்புலம் இருக்கா, நீங்கள் ஏதாவது அரசியல் கட்சிக்கு போவீங்களா அப்படின்னோடனே அவங்க சொன்ன டோன் நோ நோ அப்படின்னாங்க. ஓகே, அப்பனா நாங்கள் உங்கள் கூட இருக்கோம் அப்படின்னு அந்த இன்ஃப்ளூயன்சர்ஸ் எல்லாரும் போகிறாங்க. கடைசியாக அவங்க போய் தாவேகா மேடையில் ஏறி அவினாசி தொகுதின்னு நினைக்கிறேன், அதில் வேட்பாளராக அறிவிக்க போகிறாங்கன்றது அவங்க கூடவே சுற்றுற யாருக்குமே தெரியாது. கூட பாதி பேர் தெலுங்காரவங்க, தமிழே தெரியாது. அப்போ லோக்கலில் இருக்க இன்ஃப்ளூயன்ஸ் வச்சு அவங்க மார்க்கெட்டிங் பண்ணிக்கிட்டாங்க. அந்த நபர்கள் யாருக்குமே தெரியாது இந்த அக்கா தாவேகால போய் சீட்டு வாங்க போகிறாங்கன்னு. அப்போ கூடவே வச்சிருந்து ஏமாத்தின வேலை, இந்த ஃப்ராடுங்களெல்லாம் நம்ம எப்படி பார்க்குறது? இன்னொரு அக்கா இதே மாதிரி அஸ்வத்திதாவா ஏதோ ஒன்று சுற்றிக்கிட்டு இருக்கோம். அந்த அக்கா அதுக்கு மேலே, அந்த அக்கா வந்து பெரிய சமூக போராளி மாதிரியே சுற்றிக்கிட்டே இருக்கும். திடீர்னு பார்த்தா தாவேகால புசியானது முன்னாடி பேசுறது. நீ பெண்கள் பாதுகாப்பு பேசுகிற, ரைட்டு, நல்ல விஷயம். எல்ஜிபிடிக்கு ஆன உரிமையை பேசுகிற, ரைட்டு, நல்ல விஷயம். திருநங்கைகளுக்கு எதிரான தாக்குதல் பற்றி எதிராக நீங்கள் பேசுகிறீங்க, ரைட்டு. இப்படி எல்லாம் பேசிட்டு திடீர்னு தாவேகா மேடையில் இருக்கீங்க. அவங்களுக்கும் என்ன சம்பந்தம்? நான் பட்டியல் போடவா? ஒரு திருநங்கை வந்து ஓப்பனாக வீடியோவில் சொல்கிறாங்க, என்னை அசிங்கமாக திட்டுறானுங்க தாவேகா காரணங்கன்றானுங்க. இன்றைக்கும் நீங்கள் என்னோட கமெண்ட்லேயோ இல்லை தாவேகாவுக்கு எதிரான கமெண்ட்லேயோ நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா, இவன் ஒரு வானவில், இவன் வந்து இது அப்படின்னு தான் பேசுகிறானுங்க. இவன் பார்வையை பாரு, இவன் வானவில் அப்படி தான் பேசுகிறான். இப்படியான ஒரு கூட்டத்துக்குள்ளே நீங்கள் ஏன் மேலே ஏறுறீங்க? இவ்வளோ நாள் ஒரு அரசியல் பேசுகிறீங்க, எப்படி நீங்க அதுல போய் பேச முடியும்? இணைஞ்சிருக்காங்களே, அதான் சொல்றேன், அவங்களையும் சேர்த்து தான் சொல்றேன். அவங்கள சொல்றேன், தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். கிரேஸ்மான் அவர்களை தொடர்ச்சியா ஃபயர் விட்டுருக்கேன், எல்லாம் பண்ணியிருக்கேன். தொடர்ச்சியா அவங்களுடைய போராட்டம்ன்றது இல்ல குரல் எழுப்புறதுன்றது திருநெல்வேலி சமூக மக்களுக்காக, எல்ஜிபிடி மக்களுக்காக இருந்து. நம்ம என்ன கேட்கறோம், அவங்க போய் சூஸ் பண்ற அளவுக்கு அந்த கட்சியில என்ன செயல்பாடுகள் இருக்கு அப்படின்னு எனக்கு மாநில அளவுல ஒரே ஒரு பெண் நிர்வாகியே சொல்லுங்க. இருந்த ஒரு பொண்ணு மருந்த குடிக்குது, இன்னொரு பொண்ணு மதுரையில மருந்த குடிக்குது. திருவண்ணாமலை மாவட்டத்துல அங்க இருக்க மாவட்ட செயலாளர் ஒரு பொண்ணை பரத்தேன்னு திட்டுறான், அப்படி திட்டுறான். இன்னொரு வீட்டுல மாவட்ட செயலாளர் வீட்டுக்குள்ள பூந்து ஒரு பொண்ணை என்னோட காம இச்சைக்கு அடங்கு நான் உனக்கு வந்து இது தரேன்றான். சொந்த கட்சி அந்த கட்சியோட தலைவரே என்ன ஹராஸ் பண்ணியிருக்காரு, டொமஸ்டிக் வயலன்ஸ் பண்ணியிருக்காரு.
இப்படியான ஒரு நபர். இப்படி இருக்கும்போது இந்த கட்சி எந்த இடத்துல நீங்க உங்களுக்கு இந்த இடத்துல எல்ஜிபிடிக்காகவோ இல்லை திருநங்கைகளுக்காகவோ இல்லை பெண்களுக்காகவோ இவங்க பேசியிருக்காங்க? அகைன்ஸ்ட் மட்டும்தான். ஒரு டிரான்ஸ்ஜெண்டர்ஸ் ஒரு 3 பேர் ஒரு வீடியோ போடுவாங்க, அழுதுகிட்டே போடுவாங்க, எங்க காரை நாசம் பண்ணிட்டானுங்க, இதை பண்ணது தாவேகா தான் அப்படின்னு ஓப்பனா சொல்லுவாங்க, ஓப்பனா பேசி சொல்லுவாங்க. இன்னைக்கு இவ்வளோ பேசிட்டு இருக்கிறாங்க. ஏன் இவங்க ஒன்றும் இல்லைங்க, பட்டியல் வெளியிட்டான் தாவேகாக்காரன், இதெல்லாம் சோவன் சோ ஏதோ ஒரு ஐடி, இதெல்லாம் பேசுவேன் அப்படின்னு நீங்க சொல்லலாம். தாவேகாவோட தலைமை ஒரு பட்டியல் வெளியிடுது, மருத்துவர் அணி, மாணவர் அணி, எல்லா அணியும் வெளியிடுது. 9வது இடத்துல திருநங்கைகள் அணி. எந்த மடப்பயலாவது அப்படி அனுப்புவானா? சரி, எதிர்ப்பு வருது இல்லை, மாற்றணுமா இல்லையா? இன்னைக்கு வரைக்கும் மாற்றலை. என்ன அறிவுல நீங்க அங்க போய் சேர்றீங்க? உங்களெல்லாம் பார்த்தா ஆத்திரமா வரல எங்களுக்கு. எந்த திமிரில் நீங்கெல்லாம் பண்றது எப்படின்னா, இந்த சமூகத்துக்கு ஒரு பெரிய துரோகம், தமிழ்நாட்டுக்கு பெரிய பண்ற துரோகம். நீங்க திமுகவுக்கு ஆதரவு தெரிவிங்கன்னா நான் கேட்கவே மாட்டேன், நீங்க தெரிவிக்கவே வேணாம். ஆனா நீங்க தாவேகா பக்கம் நிக்கிறீங்கல்ல, அது மிகப்பெரிய துரோகம். ஒரு போராட்டம் பண்ணதில்லை. இல்லை, இதில் ரொம்ப முன்னாடி பேசின மாதிரி இன்னொரு விஷயத்த நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. என்ன அப்படின்னா, இந்த வேட்பாளர்கள் பட்டியலில் இவ்வளவு கொடூரமான ஒரு விஷயங்கள், சம்பவங்கள் செஞ்சவங்க, A1 குற்றவாளி, பாலியல் குற்றவாளி, இல்லை வேறு ஏதாவது சம்பவங்கள் பண்ணவங்க, ஒரு மேடை ஏறி நான் ஜாதி வெறியன்னு சொன்னவங்க, இப்படியெல்லாம் வச்சுருக்காருன்னா, ஒரு தாவேகா தலைவர் இந்த பட்டியலில் ரெடி பண்ணுறதுக்கு முன்னாடி இதெல்லாம் பார்க்க மாட்டாரா? இந்த சொல்கிறீங்கல்ல, இன்னைக்கு இந்த இவர் ஒருத்தர் அங்க இருக்காரு, தேர்தல் வியூக அமைப்புகள் ஜான் ஆரோக்கியசாமின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் இருப்பாரு, ஆதவர்ஜுனா இருக்காரு. இந்த பட்டியல் எல்லாம் தயார் பண்றதுக்கு முன்னாடி இதை பாப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் பார்க்கல. இவர் இந்த படம், அந்த ஏஆர் முருகதாஸ் படத்துல மட்டும்தான் ரொம்ப செலக்டபுளா படிச்சாலா அப்படியே பார்த்துக்கிட்டு சீன் போட்டாப்புல, இந்த மாதிரி ஒரு வேட்பாளர் தான் நான் நிறுத்துவேன்றதெல்லாம் படம் தான். இந்த நிஜத்துல காசு இருக்கா வா, அவ்வளவுதான். காசு இருக்கா வா, உனக்கு அவ்வளவுதான். மற்றபடி நீ என்ன பொறுக்கிய வேணா இருந்துக்கோ, என்ன வேணாலும் இருந்துக்கோ. இப்ப இந்த 234 வேட்பாளர் அறிவிச்சார்ல, நாளைக்கு அதுல இருக்க ஒரு 10 பேரை விஜய் முன்னாடி நிப்பாட்டி, எங்க இவங்கெல்லாம் யாருன்னு சொல்லு, பேரை சொல்லு அப்படின்னா முடிஞ்சு எதுவும் தெரியாது. சரி, மாநில அளவுல 30 நிர்வாகி இருக்குல்ல, மாநில அளவுல இருக்க 30 நிர்வாகிகள்ல இவர் யாரு அவர் யாருன்னு கேட்டா கூட தெரியாது. உடனே கேட்பாங்க, திமுகவுக்கு தெரியுமா? டேய், 234 சட்டமன்ற உறுப்பினர்களே அவங்க அடிக்கடி சட்டமன்றத்தில் பார்க்குறாங்க, கண்டினியூஸாக 15 நாள் கூட்டத்தில் ஒவ்வொருத்தரையும் பார்க்குறாங்க, அதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஒவ்வொருத்தருக்கும் ஏதோ ஒரு தொகுதியில் பிரச்சனை ஆயிடுச்சுன்னா உடனே ஃபோன் போவோம், நாங்கள் கழகத்துலேருந்து பேசுகிறோம், தலைவர் பேசணுங்கிறாரு, நாங்கள் பேசுகிறோன்னா உடனே ஏன்பா அப்படி பேசுனா, என்னப்பா அப்படின்னு உடனே அங்கே ரியாக்ஷன் நடக்கும். உங்கள் கட்சியில் அப்படி நடக்குதா? உங்கள் கட்சியில் விஜய் யார்ட்டையாவது கடைசியாக பேசினார், ஏதாவது நியூஸ் வந்திருக்கா? எதுவுமே இல்லை. இவனுங்க சமூகத்துக்கான போராட்டமாக ஏதாவது நடத்தியிருக்கானுங்களா? எதுவுமே இல்லை. இப்போ கூட இந்த எல்ஜிபிடிக்காக ஒரு மத்திய அரசாங்கம் ஒரு கேவலமான ஒரு சட்டத்தை கொண்டு வரான், மிக கொடூரமான பில். அது பச்சையா சொல்ல முடியாது. இதுக்காக போராட்டம் நடத்தினது யாரு? கம்யூனிஸ்ட் கட்சி இல்லையா? நீ என்ன பண்ண? நீ ஏதாவது ஒரு அறிக்கையாவது வெளியிட்டியா? எதுவுமே இல்லை. அப்ப முழுக்க இது ஜாதி அரசியல். இன்னும் பட்டியல் எடுத்து வச்சிருக்கேன். சமூகம் பார்த்து, தொகுதி பார்த்து சீட்டு கொடுத்திருக்காரு விஜய். ஜாதி பார்த்து தான் நீ சீட்டே கொடுத்துருக்க. பெரம்பூர்ல மதம் பார்த்தா நீ நிக்கிற, திருச்சியிலையும் மதம் பார்த்தா நீ நிக்கிற. நீ எல்லாம் சாதி மத எதிர்ப்பை பத்தி பேசலாமா? தகுதி இருக்கா உனக்கு? என்ன தகுதி இருக்கு? இந்த மரிய வில்சன்ற ஒரு பொறுக்கி ரவுடி, அவர் ஆர்கே நகர் ஏன் சூஸ் பண்ணாரு? ஏற்கனவே எபினேசர் கிறிஸ்தவர்களுடைய வாக்குலையும் இந்துக்களுடைய வாக்குலையும் அதிக வாக்குல வித்தியாசத்துல அவர் ஜெயிக்கிறாரு. ஓ, இங்க கிறிஸ்தவர்கள் அதிகமா இருக்காங்களா, அப்ப நான் இங்க போட்டி போடுறேன் அப்படின்னு நீ போட்டி போடுற. எவ்வளவு திருட்டுத்தனமான அயோக்கியத்தனமான வேலை. விஜய்க்கு உண்மையிலேயே திராணி, தில்லு, கெத்து எல்லாமே பெரிய ஆளா இருந்தாருன்னா நீ குளத்தூர்ல போட்டிடு. 2 பேருக்கு தானே போட்டின்னு வாய்க்கிலேயே பேசுறல. வாய்க்கிலேயே சார் இது ஸ்டாலினுக்கும் விஜய்க்குமான போட்டி அப்படின்னா நீ போய் மூடிட்டு குளத்தூர்ல போடு, இல்ல சேப்பாக்குல போடு. நீ யாருன்னு தெரிஞ்சிரும், நீ யாருன்னு அசிங்கப்பட்டுருவ, கேவலமாயிருவ. டெபாசிட் நீ எச்ராஜாவோட கேவலமா போய் உட்காந்துரு வீட்டுக்குள்ள. நீ வாய்க்கிலேயே பேசுறல. 2 பேருக்கு தான், திமுக விசஸ் டிஎம்கே, விஜய் விசஸ் ஸ்டாலின். உங்க விஜயை பிடிக்குமா இல்லை ஸ்டாலினை பிடிக்குமா அப்படிலாம் கேட்குறல. குளத்தூர்ல நெல்லு மக்கள் காட்டுவாங்க, குளத்தூர்ல நெல்லு காட்டுவாங்க. ஸோ நேராக எதிர்த்து போட்டியிட அவருக்கு தைரியம் இல்லைன்னு தொடநடுங்கி. ஓகே, அதனால தான் அங்கே போய் ஓரமாக போய் ஒரு தொகுதியை தேர்வு செஞ்சு அதிருப்தியில் இருக்க தொகுதியில் போய் நிற்கிறேன்.
சரி, இதே கேள்வியை நம்ம திமுக மேலேயும் வைக்கலாம்ல. ஏன் ஸ்டாலின் வந்து எப்போ பார்த்தாலும் குளத்தூர்லயே இருக்காரு, வேற தொகுதிக்கு வர வேண்டியதானே? அவரும் அந்த தொகுதி மக்கள் மட்டும்தான் அவருக்கு செய்வாருன்ற அடிப்படையில் இருக்காங்கன்னு ஒரு கேள்வி வரும்ல. நம்ம அந்த கேள்வி எதிர்பார்க்கலாம். ஒவ்வொருத்தருக்கும் ஸ்டார் தொகுதின்னு ஒன்று இருக்கும். ஒவ்வொருத்தருக்குன்னு ஒரு தொகுதியை வந்து அந்த தொகுதி மக்கள் அது ஒரு அடையாளமா வச்சிருப்பாங்க. அந்த தொகுதியில இருந்தா கடைசி வரைக்கும் நான் நிப்பேன்னு சொல்லி நிப்பாங்க. இந்த தொகுதி மாறுறதெல்லாம் இருக்குல்ல, அது வந்து சும்மா ஏமாத்துற வேலை. என்னன்னா, நீ ஏன் அங்கேயே நிக்கிற, நீ உதயசூரியன் சின்னத்தை சூரியனுக்கு எதுக்கு திமுக கொடுக்கூடாது, ரெட்டையில அதிமுக கொடுக்கூடாது, நம்பர் அடிப்படையில நீ வந்து நம்பர் அடிப்படையில தான் சீட்டு கொடுக்கணும், இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா அது அப்படியெல்லாம் பண்ண முடியாது. ஒவ்வொரு தொகுதிக்கும் தொகுதி மண்ணுன்னு ஒன்று இருக்குது, தொகுதி வேட்பாளர்னு ஒன்று இருக்குது. நாம தானே சொல்கிறோம், இந்த தொகுதியில் இருக்கவனுக்கு சீட்டு கொடுக்காம வேற எங்கேயோ கொடுக்குறீங்க, இந்த இடத்துல இருக்க கொடுக்குறீங்க, இவர் தான் இங்கே அறிமுகமாக இருக்காரு, அப்படிதான் நம்மள தானே பேசுகிறோம். இப்போ தாவேக்காவில் கூட என்ன போராட்டம் நடக்குது, வெளியில் என்ன போராட்டம் நடக்குது? எங்கள் தொகுதியில் வேலை செஞ்சவனுக்கு சீட்டு கொடுக்கல, வேற எவனையோ தூக்கிட்டு வந்து கொடுத்துருக்கேன் தானே போராட்டம் நடத்துகிறாங்க. அப்போ அங்கங்கே அறிமுகமானவங்களை தான் நிப்பாட்ட முடியும். எதுக்கு எங்கெங்கேயோ போய் நிப்பாட்ட முடியும்? இல்லை, இப்போ விஜய் வந்து பெரம்பூர் தொகுதியை சூஸ் பண்ணதுக்கு வெளிப்படையாகவே வந்து சில விஷயங்கள் தெரியுது. அவருக்கு வந்து இந்த சிறுபான்மையினரோட ஓட்டு தேவைப்படுது அப்படின்றது. பட் முதல் தடவை தேர்தலை சந்திக்கிறதுனால அந்த தொகுதியிலேருந்து போகலாம் அப்படின்ற அடிப்படையில் வச்சுக்கலாமா, இல்லை திருச்சி கிழக்கு சூஸ் பண்ணதுக்கான காரணமும் என்ன அப்படின்னு ரெண்டுத்துல நிற்கிறார்ல, இதுவே ஒரு கோழத்தனம் தான். முதல்ல எதுக்கு ரெண்டுத்துல நிற்கிற? பயமா? தோத்துருவேன்னு பயமா? என்ன இப்போ நீ நிற்கிற ரெண்டுத்துலையும் ஜெயிச்சிட்ட, ஒன்றுத்துல 6 மாதத்தில் ராஜினாமா பண்ணணும். யார் எவன் அப்போ வீட்டு காசு? விஜயகாந்த் ஒன்று சொல்லுவார்ல, இது யார் அப்போ வீட்டு, 2 தொகுதியில் நிற்கிறதே தப்புன்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் பழைய இது. இப்போ யாருமே 2 தொகுதியில் யாரும் நிற்க கிடையாது. 234 அளவுக்கு எல்லா கட்சியும் வளர்த்து ரெடி பண்ணிட்டாங்க. உன் கட்சி வளர்ந்த கட்சி தானே, பெரிய கட்சி தானே, பெருசாக பீத்திக்கிற. இப்போ எதுக்கு 2த்துல நிற்கிற? அதுவும் நீயே 2 இடத்துல நிற்கிற. அப்போ அவ்வளோ பயத்தோடு நீ இந்த தேர்தலை சந்திக்கிற, அவ்வளோ பயத்தோடு சந்திக்கிற. இப்போ நீ மக்கள் பணம் வரி வீணாகுது, மக்கள் பணம் வேஸ்ட் ஆகுது, அப்படி இப்படின்னு கூவுற. நீயே தண்ட செலவு தான் வைக்கிற மக்களுக்கு. இதெல்லாம் பண்ணலாமா? சரி, நிற்கிற நீ ஒன்றுத்துலையாவது பெரம்பூரில் நின்று ஒன்றுத்துல ஸ்டாலின் எதிர்த்து நில்லு, இல்லை உதயநிதி எதிர்த்து நில்லு, இல்லை பெரிய ஆளுங்களை எதிர்த்து நில்லு. ஒன்று சேஃப்டி கூட ஒன்று இருக்கணும். அப்படின்னா கூட நம்ம ஏதோ பார்க்கலாம். பரவாயில்லையே, சொன்ன மாதிரி 2 பேரும் நிற்கிறாரே, பரவாயில்லையே, ஒரு சேஃப்டி ஒன்று வச்சுக்க, அப்படி கூட நில்லு. எவ்வளவு பயந்தாங்கொழியா ஆள் இருக்காருன்னு இப்போ தெரியுதா? இதுதான் அவரு. சரி, இது ஒரு பக்கம் நம்ம இவ்வளோ பேசிக்கிட்டு இருக்கோம். இன்னொரு பக்கம் வந்து தன்னோட ரொம்ப நீண்ட காலமாக டிரைவராக இருந்த அவரோட மகனுக்கு வந்து வாய்ப்பு கொடுத்துருக்காரு. இந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு கொடுத்துருக்காரு அப்படின்ற. டிரைவருக்கு பல ரகசியங்கள் தெரியும், அது ட்விட்டர் முழுக்க கான்ஸ்பிரசியே ஓடுது, அதை பற்றி நமக்கு தெரியல. டிரைவருக்கு பல ரகசியங்கள் தெரியும், டிரைவர் யாருக்கு டிரைவராகவும் இருந்தாருன்னு தெரியும், அதனால ஏதாவது இருக்கலாம், அப்படியும் போகும். இந்த டிரைவர் கொடுத்தாரு அப்படின்னா நேரு யாரு? நேரு யாரு? கலைஞரோட டிரைவருங்க. அவரே சொல்லியிருக்காரு மேடையில. இப்ப நேருவோட பையன் எங்க என்னவா இருக்காரு? இதெல்லாம் ஒண்ணுன்னு சொல்லிட்டு வந்து பேசிக்கிட்டு ஓடுனடே. கலைஞர் அதெல்லாம் பல வருஷத்துக்கு முன்னாடியே பண்ணிட்டாரு. அவர் பண்ணது காரணம் வேற, நீ பண்ணது காரணம் வேற. சும்மா டிரைவர் கொடுத்தேன்னு இல்ல, அதுதான் நேத்துக்குள்ள வைரல் ஆனிச்சு. ஆமா, அஜித் வந்து தன்னுடைய வீட்டுல வேலை செய்யற பணியாளர்கள் எல்லாருக்கும் சொந்த வீடு கட்டி கொடுத்துருக்காரு. நீ யாருக்கா கட்டி கொடுத்துருக்கியா? உன்னோட டச்சப்ப நெஞ்சில் எட்டி மிதிச்சிருக்க. நீ அவரு ஒன்னா? சும்மா பேசணும், நிறைய பேச முடியும். தன்னோட உதவியாளரா 27 வருஷமா இருந்தவரை நீ அடிச்சு வெளியே விரட்டி ஏமாத்தி வெளியே அனுப்பியிருக்க. அவரோட உழைப்பு எல்லாத்தையும் உறிஞ்சி வெளியே அனுப்பியிருக்க. பிடி செல்வகுமார் அண்ணன், நீ எல்லாம் நல்லவன், நீ நல்ல வேஷமே போடக்கூடாது. நாங்கள் நிறைய உதாரணம் எடுத்துகிட்டு வருவோம். சும்மா ஏதோ ஒரு டிரைவர் கொடுத்துட்டேன். இப்போ அந்த டிரைவரை பற்றி விசாரிக்க ஆரம்பிச்சேன்னா அம்பலமாயிரும். டிரைவர் எப்போ உனக்கு ஒடி பிடிச்சான், எப்போ உனக்கு போஸ்ட் ஓட்டினா, எப்போ உனக்கு பால் ஊற்றினான்னு கண்டுபிடிச்சேன்னா விஷயம் தெரிஞ்சிடும். அதனால் அதெல்லாம் சென்டிமெண்ட்டாக தூக்கிட்டு வந்தீங்க, அப்புறம் வேறு மாதிரி சொல்லி இறக்கி விட்டுருவாங்க. இந்த வேட்பாளர் பட்டியலில் இன்னொரு விஷயம், கிட்டத்தட்ட 106 பேருக்கு மேலே மாற்று வெளியில் இருக்க வேற கட்சியில் இருக்கிறவங்க தான் உள்ளே வந்துருக்காங்க. டிவிகேலன்னு வந்து நின்னவங்களாம் அப்படி யாருமே இல்லை. டிவிகேக்கு சப்போர்ட் பண்ணவங்களா இல்லை, வெளியிலேருந்து வந்து இந்த எலெக்ஷனுக்காக சில பேரை எடுத்து போட்டிருக்காங்க இந்த தேர்தல் வேட்பாளருக்காகன்னு ஒன்று பார்க்க முடியுது. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம், நண்பருக்கெல்லாம் கொடுத்துருக்காரு. ஒரு தொகுதி, தூத்துக்குடி தொகுதியில் தன்னோட நண்பர் கழக நிர்வாகின்னு வேற சொல்றாரு. இவ்வளவு நாள் கழக நிர்வாகின்னு தெரியவே இல்லை. இன்னைக்கு வேட்பாளர் சொன்னா அவர் வந்து கழக நிர்வாகி அப்படின்னு வந்து சொல்றாரு. நமக்கு பெரிய ஆச்சரியம், அந்த கீர்த்தனா பாண்டியன் அவங்க தன்னோட இன்ஸ்டா பக்கத்துல யாருன்னே சொல்லல, இன்னைக்கு வரைக்கும் அவங்க கட்சினே தெரியாது. ஆனா விஜய் அனௌன்ஸ் பண்ணும்போது கழக நிர்வாகி. அததான் எப்படி முத நாள் சேர்ந்தோன்னு கழக நிர்வாகி பசங்க கூட்டத்துல நம்பி. இப்ப என்னன்னா, என்கிட்ட ஒரு விஜய் ரசிகர் மன்றத்துல இருந்த முக்கியமான சில பேர் என் கூட டச்ல இருக்காங்க.
இப்போ வாங்க பேசுங்க அப்படின்னா அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, அண்ணா என்கிட்ட இருக்க ஆதாரத்தெல்லாம் வெளியிட்டேன்னா விஜயோட வாழ்க்கையே போயிடும், அரசியலே போயிடும், அந்த அளவுக்கு என்கிட்ட இருக்குது. புஷி பண்ண பிரச்சனைகள்லேருந்து எல்லா ஸ்க்ரீன்ஷாட் எல்லாமே என்கிட்ட இருக்குது, அந்த ஆள் ஆடியோலேருந்து எல்லாமே இருக்குது. நாங்கள் வெளியிட்டால் இந்த கட்சியே நாசமாக போயிடும். ஆனால் என்ன செய்கிறது, இந்த எஸ்ஐசின்ற எங்கள் அப்பாவுக்காக நாங்கள் வந்து அமைதியாக இருக்கோம். ஆனால் தேர்தல் முடிச்ச உடனே நாங்கள் சும்மா இருக்க மாட்டோம். இந்த ஒன்றுல நீ ஜெயிக்கலன்னு வச்சுக்கோயேன், இந்த தேர்தல் ஜெயிக்கலைன்னா நாங்கள் எல்லாத்தையுமே இறக்கிடுவோம் அப்படின்னு ஆதங்கத்தோடு என்கிட்ட பேசுகிறாங்க. இல்லை நான் எஸ்ஐசி அப்பாவுக்காக வெயிட் பண்ணுறோம், எஸ்ஐசி அப்பா மூலியமாக தான் நாங்கள் ரசிகர் மன்றத்துக்கு வந்தோம், இன்னைக்கு அப்பாவும் வெளியே அனுப்பிட்டான், அம்மாவும் வெளியே அனுப்பிட்டான், அண்ணியும் வெளியே அனுப்பிட்டான், இந்த எல்லாத்துக்கும் புசி தான் காரணம், நாங்கள் நினச்சா ஏதோ பண்ணுருவோம் அப்படின்னு பேசிகிட்டு இருக்காங்க. உண்மையிலேயே களத்தில் இறங்கி வேலை செய்கிறதுக்கு தாவேக்காவில் 100,000 பேர் இருக்கான். 1000 பேர் இருக்கான். விஜய் மூஞ்சிக்காக, எஸ்ஐசி மூஞ்சிக்காக அப்படி 1000 பேர் இருக்கான். ஆனால் அவங்க யாருக்குமே பார்ட்டி பணம் சீட்டு கொடுக்கல. பார்ட்டி ஆள் தேடுது, ஆனால் அந்த ஆள் வந்து பார்ட்டி பணம் இருக்க ஆளாக பார்ட்டி தேடுது. யார் வந்து ஒரு சீட்டுக்கு 15 கோடி தராங்களோ அவங்களுக்கு தேடுது, அவ்வளோதான். இவங்க தான் ஊழலை ஒழிக்க. ஆமாம், அதை மதுரை மாவட்ட செயலாளர் மூலியமா வரும், பர்வேஷ் மூலியமா வரும், பல் டாக்டர் மூலியமா வரும், இப்படி அவங்க மூலியமா போய் அங்கேருந்து கை மாறி புசியானதோட அக்கௌண்ட்டுக்கு வந்துடும். இதுதான் லாபி. ஒரு எம்எல்எம் கம்பெனியில் மேலே இருக்கவன் தான் சம்பாதிப்பான், கீழே இருக்கவன் தேஞ்சிக்கிட்டே போவான். சம்பாரிச்சிரும்னு கற்பனையிலேயே வாழ்ந்து செத்து போயிடுவான். இதுதான் தாவேக்கா இன்னொரு எம்எல்எம் கம்பெனி, அவ்வளோதான். இது இல்லை, இதில் 2 பேரை விட்டுட்டு நம்ம நகர முடியாதுல்ல. சென்னையோட முக்கியமான தொகுதிகளில் 2 பேர் நிற்கிறாங்க. டி நகர் தொகுதியில் புசியானது நிற்கிறாரு, வில்லிவாக்கம் தொகுதியில் ஆதவர்ஜுனா நிற்கிறாரு. வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா நிற்கிறதுக்கு காரணம் விஜய் பக்கத்திலே இருக்காரு, அதனால தான் வில்லிவாக்கத்தில் ஆதவர்ஜுனா நிற்கிறாரு. விஜய் இங்கே வந்து வரும்போது எனக்கும் வந்து பிரச்சாரம் பண்ணுவாருன்ற ஒரு அல்ப ஆசை, அவ்வளோதான். வில்லிவாக்கத்தில் அஸ்வின்னு ஒருத்தர், அவர் தான் பல வருஷமாக பேனர் வச்சு விஜய்க்காக வந்து வேலை செஞ்சது எல்லாம். அதுக்கப்புறமா ஜெயஸ்ரீ பிரபாகர் தாவேக்காக்குள்ள வந்த உடனே ஜெயஸ்ரீ பிரபாகர் வந்து முன்னாள் எம்எல்ஏ அதிமுகவில். அப்போ ஜெயஸ்ரீ பிரபாகருக்கு ஒரு நல்ல அறிமுகம் இருக்குது. ஒருவேளை ஜெயஸ்ரீ பிரபாகர் ஜெயிச்சு ஆதவர்ஜுனா வேற எங்கேயோ தோத்துட்டா, புசி தோத்துட்டா, அருண்ராஜ் தோத்துட்டா, ஏன் விஜயே தோத்துட்டா, ஒரு ஆள் மட்டும் ஜெயிச்சுட்டா, அசிங்கம் இதோட வேற இல்லைல்ல. அதனால ஜெயஸ்ரீ பிரபாகரை வில்லிவாக்கத்தில் நிற்க வைக்கல, தூக்கிட்டு போய் இருக்கிறதுலேயே ரொம்ப டஃப்பான தொகுதியான 1000 விளக்குல போட்டாங்க. 1000 விளக்குல எழிலன் என்ன பண்ணுவாருன்னா, இவர் ஒரு பொருட்டாவே மதிக்க மாட்டார். ஏற்கனவே வேற சிட்டிங் எம்எல்ஏ. ரெண்டாவது 2021 மே 7க்கு முன்னாடி இந்த தொகுதி எப்படி இருந்துச்சு, 2026 இந்த எலெக்ஷன் டேட் முடியும் போது என்னவா இருக்கு, எவ்வளோ வளர்ச்சிகள் வந்திருக்கு அப்படின்னு ஒரு புக்கே போட்டு ஒரு வீட்டுக்கும் போய் கொடுத்துருக்காரு அந்த புக்கை சொந்த செலவில். இப்போ இவர் எதிர்த்து நிற்கிறது இன்னொரு கேண்டிடேட் இருக்குல்ல, அந்த கேண்டிடேட்டு கிட்ட கூட ஜெயஸ்ரீ பிரபாகரால் போட்டி போட முடியாது. அது யாருன்னா அதிமுக வளர்மதி. அப்போ ஆதவர்ஜுனா எவ்வளோ மோசமாக பழி வாங்கியிருக்கான் பாருங்க நம்ம இவரை, அவ்வளோதான். இப்போ இங்கே போய் நின்ட்டாப்ல, அவ்வளோதான் இவரோட லாபி, ஒரு சில்லறதனமான வேலை. புசியானதை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே அட்ரஸ் ப்ரூஃப் எல்லாம் கடலூருக்கு மாற்றிட்டு நம்ம கடலூரில் நிற்கலாம் தான் பிளானு. கடலூரில் என்ன ஆயிடுச்சுன்னா, அங்கே வந்து நம்மளால் நிற்க முடியாது, வேஸ்ட்டு, நின்னா நம்ம ஜாதி ஓட்டை வாங்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சென்னைக்கு வந்துட்டார், டி நகருக்கு. டி நகர் தொகுதியில் ஜெயிச்சிருவாரா? அங்கே ஒரு ஆகச்சிறந்த ஒரு அரசியல்வாதி எலெக்ஷனில் நின்றுருக்காரு. தமிழ்நாட்டு மக்கள் அவரை அடித்த அடியில் எனக்கு இனிமேல் தேர்தல் அரசியலே வேணான்னு ஓடி போயிட்டார் எச் ராஜா. தமிழ்நாட்டு மக்களில் இங்கே தமிழ்நாடு வந்து நாசமாக போயிடும் அப்படின்னு சொன்னவங்களாம் எந்த சேரில் உட்காந்துருக்காங்கன்னு நமக்கு தெரியும். அதில் ஒரு ஆள் இவரும் தான், எச் ராஜாவும் தான். ஆனாலப்பட்ட ஒரு ஐடியாலஜிக்கலாக பேசக்கூடிய, அதாவது வலதுசாரி ஐடியாலஜிக்கலாக பேசக்கூடிய எச் ராஜுக்கே அந்த நிலைமைனா, தத்தகா புத்தகா பேசுகிற புசியானதோட நிலைமையை யோசிச்சு பாருங்க. உங்களுடைய நேரம் ஒதுக்கி இன்டர்வியூ கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி.